வணக்கம் திரு கிருஷ்ணதாசன். கமாடிட்டி சந்தை அப்படிங்கிற பண்டக சந்தையில முதலீடு செய்யறது எப்படி, எவ்வளவு தொகையில தொடங்கலாம், இதற்கு டிமேட் கணக்கு தேவையா அப்படின்னு விழுப்புரம் நேயர் ரமேஷ் கேட்டிருக்காரு. அது குறித்த உங்களுடைய விளக்கம் என்ன? கமாடிட்டி சந்தையை பொறுத்தவரையிலும் யூக அடிப்படையில் தான் பெரும்பாலான ட்ரேடிங் நடக்குது. ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஸ்பாட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது முன்னாடி அதாவது ரொம்ப பரபரப்பா ரொம்ப நிறைய பேர் ட்ரேட் பண்ணி அந்த நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் பழைய ப்ராப்ளம்ஸ் வந்து அது இப்போதைக்கு அந்த இதில் ட்ரேட் பண்ண முடியாத நிலவரத்தில் நிறைய பேர் காசு அதில் இன்னும் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்கு. அதை தவிர இப்போ யூக அடிப்படையில் நடக்கிற கமாடிட்டி சந்தை இதுதான் பிரபலமாக நடக்க அதிகபட்சமாக மக்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து யூக அடிப்படையிலான கமாடிட்டி ட்ரேடிங்கில். யூக அடிப்படையிலான இந்த கமாடிட்டி ட்ரேடிங்க்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. ஆக்சுவலி ஒரு சின்ன அமௌண்ட், அதாவது வெறும் 5000 ரூபாய் வச்சு கூட கமாடிட்டி ட்ரேடிங்ல ஈடுபட முடியும். 5000 ரூபாங்கிறது சின்ன அமௌண்ட் தோன்றினாலும் கமாடிட்டி சந்தையை பொறுத்தவரைக்கும் அதிக ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் நீங்க வந்து மார்ஜின் அமௌண்ட் கட்டி ட்ரேட் பண்ணும்போது உங்க மொத்த நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல மார்க்கெட் அந்த போற பட்சத்துல மொத்த காசையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சிறு முதலீட்டாளர்கள் முடிஞ்ச வரையிலும் இந்த யூக அடிப்படையிலான கமாடிட்டி சந்தையில ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்றது பெட்டர். மற்றபடி பெரிய முதலீட்டாளர்கள் அதே மாதிரி அதுல கமாடிட்டி சந்தையில ட்ரேட் ஆட பர்டிகுலர் கமாடிட்டியில வணிகம் செய்யறவங்க வந்து அந்த பர்டிகுலர் கமாடிட்டியோட ஞானம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சந்தையோட ஏற்ற இறக்கம் நார்மல் முதலீட்டாளர்களை விட அதிகமா இருக்கிறதுனால அவங்க அதுல காசு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரை வாலட்டாலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ரிஸ்க் எலமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது யாருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான் இந்த யூக அடிப்படையிலான கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பணம் ஈட்டக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருக்கும். மற்றபடி சிறு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இந்த ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இல்லாத பட்சத்தில் அவாய்ட் பண்றது பெட்டர். நன்றி கிருஷ்ணதாசன். தொடர்ந்து திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வங்கிகள்ல வீட்டு கடனுக்கு நிர்ணயிக்கப்படுற வட்டியில உள்ள வேறுபாடு ஏன் அப்படிங்கிறது குறித்து கூடுவாஞ்சேரி நேயர் சந்திரா கேட்டிருக்காங்க. வீட்டு கடன் வட்டியில புதிதா கடன் பெறுபவர்களுக்கு சில வங்கிகள் குறைந்த வட்டியில கடன் தர நிலையில பழைய வாடிக்கையாளர்களுக்கும் பாரபட்சம் காட்டப்படுறதா நேயர் சொல்றாங்க. வட்டி நிர்ணயத்துல பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கிற நிலையிலையும் இது தொடர்றது ஏன் அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? நேயர் குறிப்பிட்டிருப்பது போல் சமீப காலமாக சில வங்கிகள் வட்டி குறைப்பதை தாமதப்படுத்துகின்றன. உதாரணமா ரிசர்வ் வங்கி 0.5% குறைத்தால் கூட வணிக வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களின் கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.30 அல்லது 0.25%, அதாவது 0.25% அல்லது 0.20% என்று பலவிதமான அளவில் குறைக்கிறார்கள். இது ஒரு நிலை. நேயர் மேலும் குறிப்பிட்டிருப்பது போல் சில வங்கிகளில் அனைத்து வங்கிகளுக்கும் குறைக்கிறார்கள், ஆனால் சில வங்கிகள் புதிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் குறைக்கிறார்கள். வேறு சில வங்கிகள் ஏற்கனவே கடன் வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் குறைக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் மாறும் தன்மையுடைய, அதாவது புளோட்டிங் ரேட் என்று சொல்லக்கூடிய மாறும் தன்மையுடைய வீட்டுக்கடன் வங்கி வாங்கியவர்கள் அனைவருக்கும் இந்த புதிய கடன் கொள்கை வந்த பிறகு, அதாவது ரெப்போ ரேட் குறைந்த பிறகு அதற்கேற்ற மாதிரி வீட்டுக்கடன் புதிதாக வாங்குபவர்களுக்கும் சரி ஏற்கனவே வாங்கியவர்களுக்கும் சரி அந்த வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும். ரிசர்வ் வங்கி எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைவருக்குமே ஒரே சீராக வட்டி விகிதம் விதிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியது. தற்பொழுது வங்கிகள் 2 விஷயங்களை முன்வைக்கிறார்கள் இந்த மாதிரி குறைபாடுகளுக்கு, அதாவது வித்தியாசமாக செய்யறது, தாமதிக்கிறது போன்ற குறைபாடுகளுக்கு வங்கிகள் முன்வைக்கக்கூடிய காரணம் 2. ஒன்று காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா, ஒவ்வொரு வங்கியும் கடன் கொடுப்பதற்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்கு டிபாசிட்டை தான் நம்பி இருக்கிறார்கள். அந்த டிபாசிட்டுக்கு இவர்கள் வங்கி வட்டி கொடுக்கின்றன. அது ஒன்று. அப்படி திரட்டுவதற்கான செலவு ஒன்று.
அந்த ஒவ்வொரு வங்கிக்கும் உள்ள நிர்வாக செலவு ஒன்று. இதையெல்லாம் சேர்த்தால்தான் சேர்த்துதான் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் என்கிறார்கள். இந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வங்கிக்கு வங்கி வித்தியாசப்படுவதால் இந்த மாதிரி கடன் கொடுப்பதற்கான வட்டிக்கு விகிதமும் வித்தியாசப்படுகிறது என்று சொல்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு கோபாலகிருஷ்ணன்.